வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி தர்பூசணியை வச்சு நான் ஒரு கூட்டு பண்ண போகிறேங்க. என்னடா தர்பூசணியில் கூட்டான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லோரும் பழத்தோட சிகப்பு பகுதியை மட்டும் சாப்பிட்டு இந்த வெள்ளை பகுதியை தூக்கி போட்டுடுவாங்க. இப்போ இந்த வெள்ளை பகுதியை வச்சு தாங்க நான் இன்றைக்கி ஒரு கூட்டு செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு. எடுத்து வச்சுக்கிற தர்பூசணியோட வெள்ளை பகுதியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு, தர்பூசணி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, காயும் பருப்பும் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, மஞ்சாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 முறையாவது இதை எடுத்துங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, 3 விசில் ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கிற வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பும் காயும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான தர்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நீங்களும் இந்த தர்பூசணி கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.